இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஒரே இருட்டா இருக்கு, எதுவுமே தெரியல. இப்ப தெரியும் பாருங்க. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் ரொம்ப லவ்வோட செஞ்சிருக்கேன்னு பார்க்கும் போதே தெரியுது. உனக்குள்ள இவ்ளோ ரசனையா? நீ ஒரு நாளும் வெளி காட்டிக்கிட்டதே இல்ல. இந்த சர்ப்ரைஸ் ரொம்ப புதுசா இருக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன இதை யாரையும் காண நாம மட்டும்தான் இருக்கோம்? இந்த ஹால் நமக்கு மட்டும்தான். இங்க யாரும் வரமாட்டாங்க. நாம மட்டும்தான் இங்க இருப்போம். உனக்கு ஓகேல? நாம தனிமையிலேயே இருந்ததில்ல. ஹனிமூனுக்கு நாம போனோம். ஆனா அத கொண்டாடுற மூட்ல நாம இல்ல. மனசளவுல 2 பேரும் பிடிக்காம இருந்தோம். இப்ப ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இப்ப இங்க தனியா இருக்கிறது ஹனிமூன் கொண்டாடுற ஃபீலிங்க கொடுக்குது. நான் ரொம்பவே என்ஜாய் பண்றேன். இது மட்டும் இல்ல, இன்னும் இருக்கு. இதுவே போதுங்கிற மாதிரி இருக்கு. இன்னும் சர்ப்ரைஸ் இருக்கா? வா. துப்பாக்கி முனையில மிரட்டிதான் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. அப்பெல்லாம் உன் மேல எவ்வளவு கோபம் இருந்துச்சு தெரியுமா? என்னை ஏமாத்தி என் கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு உன்னை கொன்னுடுற கோபம் இருந்துச்சு. அதனாலதான் உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டே இருந்தேன். எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல. என்ன? நான் பண்ண டார்ச்சர் எல்லாம் பொறுத்துக்கிட்டு உன்னால எப்படி பொறுமையா அமைதியா இருக்க முடிஞ்சது? எந்த காரணத்துக்காகவும் உன்னை கல்யாணம் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருந்தேன். ஆனா உன்னோட அப்பா அம்மா பாட்டி எல்லாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணதால தான் வேற வழியே இல்லாம இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா கல்யாணம் ஆன பிறகு கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல புருஷனா அவ மனசு கோணாம நடந்துக்கணும். அதனால்தான் நீ எவ்வளவு ஆத்திரப்பட்டாலும் கோவப்பட்டாலும் ஏன் அவமானமைப்படுத்தினாலும் நான் அமைதியா இருந்தேன். இந்த குணம்தான் உன் மேல இருந்த வெறுப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு உன்னை புரிய வச்சுது. உன் மேல காதலையும் வர வச்சுது. இன்னைக்கு நீ இல்லாம வாழ முடியாதுங்கிற ஒரு மனநிலைக்கு நான் வந்துட்டேன். இப்போ ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறப்போ எங்க அம்மா நம்மள பிரிக்க பாக்குறாங்க. அதான் என்னால தாங்கிக்க முடியல. இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா சரி பண்ணிடலாம். நீ கவலைப்படாத. இனிமே நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆமா, இன்னைக்கு ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணுவோம். கசப்பான விஷயங்களை நினைச்சு டயத்தை வீண் பண்ண வேண்டாம்.
அவமானப்படுத்தினப்போ திருப்பி நீ என் மேல கோவப்படல. நீ என் மேல கோவப்பட்டிருந்தா நான் உன்னை நார்மலான ஆளுன்னு தான் சொல்லியிருப்பேன். ஆனா நீ அந்த இடத்துல என் அம்மாவை விட பொறுமையா இருந்த. ஒரு குழந்தை கிட்ட அக்கறை காட்டுற மாதிரி ஏன் கிட்ட அக்கறை காட்டின. இப்ப யோசிச்சு பார்த்தா கூட எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. உன்னை தவிர வேற யார் இருந்தாலும் நான் பண்ண டார்ச்சருக்கு என்ன 4 அரை அரைஞ்சிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. எனக்கும் தோணுச்சு, பாவம் சின்ன பொண்ணாச்சே போனா போட்டேன்னு விட்டேன். நீ அடிச்சிருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா என் மேல நீ வச்சிருக்கிறது வெறும் காதல் மட்டும் இல்ல, அன்பு, அக்கறை, கருணை, இப்படியெல்லாம் எல்லா விதமான லவ்வையும் நீ எனக்கு கொடுத்த. எனக்கு மட்டும் இல்ல, என் அம்மா, அப்பா, தங்கை, அக்கா எல்லார்கிட்டயும் நீ அதே மாதிரியான அக்கறையை காமிச்ச. அதே நேரம் ஒரு ஆம்பளை அன்பா மட்டும் இருந்தா போதாது, பொம்பளைக்கு பாதுகாப்பாவும் இருக்கணும். நீ எல்லா சோதனையிலயும் எனக்கு பாதுகாப்பா இருந்த. கெடுதல் நினைச்ச எல்லாரையும் ஓட ஓட விரட்டின. என் மனசு முழுக்க நீ நிறைஞ்சிட்ட புருஷா. என்னோட இந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம முழுசா சொல்லணும். அதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தையும் நீதான் கிரியேட் பண்ணி கொடுத்திருக்க. தேங்க்யூ, தேங்க்யூ so much. Love you so much. You are my man. ரொம்ப ரொம்ப நன்றி என் லைஃப்ல வந்ததுக்கு, என்ன காதலிச்சதுக்கு, என் கூட இருக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எதுக்காக கண் கலங்குற? நீ சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இந்த நாள் மட்டும் இல்ல, இனிமே நீ எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கணும். மோதிரமா? ஆமா, இதுல என்கிரேவிங் இருக்கு. அந்த ரிங்கை மாத்தி போட்டுக்க. இந்த மோதிரம் எப்பவும் கையிலேயே இருக்கணும். கண்டிப்பா.